தேர்டு பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி 1.25 மணி நேரம் கடந்து வந்துட்டோம். அந்த டைமை நம்ம கடந்து போகலாம். நான் இன்னைக்கு எடுத்த இந்த செய்தி எல்லாமே ஒரு சிலது நான் எடுத்தேன், ஒரு சிலதெல்லாம் நான் படித்தேன். அதனால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கட்டாயமாக. ஏன் அப்படின்னா, சில அடையாளங்கள் நமக்கு வரும்போது நாம் என்ன செய்வோன்னா, என்னவோ தலைவிதி நடக்குதுன்னு சொல்லாமல் இதுக்கு தான் இது நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இந்த காரியங்கள் நம்ம ஏறக்குறைய இப்போது 30 அடையாளங்களை நம்ம பார்த்தோம். ஆமாம் தானே? 30 அடையாளங்களை பார்த்தோம். மிச்சம் 20 அடையாளங்கள் இருக்குது. எவ்வளோ சுருக்கமாக நான் சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அதை நிறுத்தினா இன்னொரு நாளைக்கு சொல்ல முடியாது. அதனால் அதுக்காக நான் அதை எப்படியாவது சொல்லிடணும்னு நான் நினைக்கிறேன். இந்த 3வது செக்ஷன் ஆரம்பத்துக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்காத ஒருவர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் கரங்க தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முப்பத்தி 1வது காரியமாக நம்ம ஐரோப்பியா நாடுகள் இருக்குல்ல, அதாவது பல நாடுகள் சேர்ந்தது தான் உலகம். அதில் குறிப்பாக ஐரோப்பியா நாடுகள், அந்த நாடுகள் இந்த உலகத்தின் கடைசி காலத்தில் அவங்க ஒரு யூனியன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐரோப்பியா யூனியன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா உலகத்தினுடைய கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்ம வரப்போகிறோன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னால், தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரமும் 7வது அதிகாரமும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வசனமாக இருந்தால் ஒரே ஒரு வசனம் தான் சொல்லியிருக்கலாம். 2ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஐரோப்பியா நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐரோப்பிய யூனியன் என்கிற பெயரில் வரும்பொழுது உலகத்தினுடைய கடைசி காலம் உண்டாகும். 32வது வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். 9:16. மறுபடியும் படிங்க. இது இராணுவத்தை குறிக்கிறது. அதாவது தூர தேசத்து, அதாவது வெளிநாடுகள், பக்கத்து நாடுகள், வெளிநாடுகள் போன்ற நாடுகளுடைய இராணுவத்தை குறிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா, குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். இது என்னன்னு சொன்னால் இராணுவம். இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமாக
நாடுகள் எடுத்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலங்களில் கூடுமானவரை, அதாவது நம்ம ராஜாக்கள் காலம், அதாவது நம்ம ராஜராஜ சோழன் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களேன், அவங்கெல்லாம் நாடுகளை கடந்து போய் யுத்தம் செய்து அதனால் ஏற்படுகிற பொருளாதாரத்தை தான் சொந்த நாட்டை பலப்படுத்தினாங்க. அதாவது வெளிநாடுகளில் போய் யுத்தம் செய்து தன் நாட்டை பலப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பழமொழி சொல்லுவாங்க, குட்டியை கிளறி பருந்துக்கு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக என்ன இந்த ஒருத்தர் பகைக்கிற விரோதம். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்தால் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும். 4 எருது ஒன்றா கூடி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு சிங்கம் வந்து அதை அடிக்க முயற்சி பண்ணுது. அந்த சிங்கத்தால் என்ன பண்ண முடியல, அதை அடிக்க முடியல. ஏன்னா அந்த 4 எருதும் ஒன்றா சேர்ந்து அந்த சிங்கத்தை தாக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் சிங்கத்தால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே நரி சிங்கத்தை பார்த்து சொல்லிட்டு, ராஜா நீங்கள் அவங்க 4 பேரும் ஒன்றா இருந்தால் தான் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள தனித்தனியாக நீங்கள் பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கு நரி ஆலோசனை சொல்லிச்சு. உடனே அந்தபடி அந்த எருதுகளை 4ஆக பிரித்தது இந்த நரி எப்பவுமே என்ன பண்ணுங்க, தந்திரமானது. அதுக்கு மிச்சம் மீதி எச்சைக்கு ஆசைப்பட்டு சிங்கங்களை பிரித்தது. நல்லா கவனிக்கணும், மிச்ச மீதி எச்சைக்கு ஆசைப்பட்டு நரி. அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இந்த மிச்சம் மீதி எச்சைகளுக்கு ஆசைப்பட்ட நரி சிங்கங்களை பிரிச்சிருச்சு. இப்போ எருதுகளை பிரிச்சிருச்சு. இப்போ சிங்கம் வந்தது, அடித்து ஈஸியாக கொன்னுடுச்சு. இப்போ ஒரு நாடுன்னு இருந்தால் அதில் எல்லா மதமும் எல்லா விதமான மார்க்கமும், மதம்னு சொல்கிறத விட மார்க்கத்து மக்களும், இப்போ வந்து இஸ்லாமியர், கிறிஸ்தவர், இந்துக்கள், இப்படி பல தரப்பட்ட மக்களும் 4 எருதுகள் மாதிரி, புத்த மதம், இப்படி இருக்கிற எல்லாருமே 4 எருதுகள் மாதிரி. இதில் 4 பேரையும் தனித்தனியாக பிரித்து விட்டாக்கா அந்த எச்ச நரி வரும், ஈஸியாக பிரித்து விட்டுரும். பிரித்து விட்ட பேர் எதிரியாகிய சிங்கம் வரும், ஈஸியாக நம்மளை சாப்பிட்டுடும். இப்போ நடக்கிற அப்படியே கவனிச்சு பாருங்களேன். இந்து ராஷ்டிரம், இந்தியாவை நான் இந்து நாடாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி புத்த மதத்தை சேர்ந்தவங்கள ஒடுக்குறாங்க, கிறிஸ்துவ மதத்தை இருக்கிறவங்கள ஒடுக்குறாங்க, இஸ்லாமிய இருக்கிறவர்கள பிரிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் பிரிஞ்சு போகும்போது ஒரே ஒரு மதம் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அடுத்த நாட்டு சிங்கம்ன்ற அடுத்த நாட்டுக்காரன் வருவான், ஈஸியாக இவங்கள சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்கள் பார்த்த வரலும், உங்களுக்கு தெரிஞ்ச வரலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நம்ம நாட்டில் இப்போ மட்டும்தான் அது மாதிரி நடக்குது. கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் இது ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதுக்கு முன்னெல்லாம் இவ்வளோ தீவிரம் கிடையாது. அதுக்கு முன்னே இருக்கும், லேசாக இருக்கும், கொஞ்சம் வரும், தலை தூக்கம், அது யாருன்னா போட்டால் ஒரு அடக்குவாங்க, அது அடங்கிடும். ஆனால் இப்போது தீவிரமாக அதுக்காக மக்களுக்கு அது அந்த மிச்சத்துக்காக செய்கிற ஆட்களை எழுப்பி விட்டு அதை பிரிக்கிறாங்க. ஒருத்தரை வந்து பேசுகிறதுக்குன்னே கூலி கொடுத்து பேச வைக்கிறாங்க. மீடியாக்களுக்கு அவங்களுக்கு அது குறித்த காசு, அதுக்கான காரியங்களை செய்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கிற வரையிலும் நாட்டுக்கு ஒரு சேதமும் வராது. இப்போ நாட்டிலேயே இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாட்டுக்கு சீக்கிரமாக அழிவு வரும். இப்போ அப்படின்னா நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒற்றுமை இல்லாததை ஒற்றுமையை குலைக்கிற
சக்திகள் எழும்பும்போது நாட்டுக்கு அழிவு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என்று பொருள். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வசனத்தை நம்ம பாடிக்கிறோம். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த சம்பவம் வரும். அதாவது முதல் தூதன், 2வது தூதன், ஒரு 7 தூதர்கள் இப்படி கலசத்தை கையில் வச்சு அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணீரை ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும்போது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தால் நமக்கு நேரம் போதாதனால கடைசியாக நான் 6வது தூதன்கிட்ட வரேன். 6வது தூதன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதைக்கும் திசையிலிருந்து திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதி தண்ணீர் வற்றி போயிற்று. நான் சொன்னேன்ல, இது எதிரிகளுக்கு வழி விடுகிற ஒரு காரியம். இப்போ அதை தான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய இந்தியாவை பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் கிறிஸ்தவர்கள் ஆண்டிருக்காங்க. அதுக்கு முன்னே முகலாயர் ஆண்டிருக்காங்க, முஸ்லீம் ஆண்டிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னே இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் புத்திஸ்டுகள் ஆண்டிருக்காங்க. இப்போ நான் மட்டும்தான் அப்படிங்கிறது இப்படி பிரிவினைக்கான வழி, அதாவது எதிரிகள் உள்ளே வர்றதுக்கான வழி. 6வது தூதன் எக்கால ஊதினார், நதி வத்திச்சு ஈஸியாக சூரியன் திசைக்கு உதிக்கிற திசையில் இருக்கிற மக்கள் உள்ளே அவங்களை நாசப்படுத்துவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இது நடக்கும். அதனால் நம்ம ரொம்ப இந்த காலங்கள் இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கடைசி காலம். 33 தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 7 அடுத்தது அடுத்த வசனம். ஆமென். இப்போ நம்ம பார்க்கும்போது காலங்கள் இல்லை, அந்த வசனத்தை பாருங்கள், 25வது வசனத்தில் காலங்களும் காலமும் காலங்களும், அந்த வார்த்தை தான், காலமும் காலங்களும் அரை காலமும். இப்போ கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம அந்தி கிறிஸ்து வரும்போது நான் ஒரு சம்பவம் சொன்னேன். முதல் 3.5 வருஷம் சமாதானம் உண்டாகும். அடுத்த 3.5 வருஷம் அவங்களுடைய ஆட்சியை எஸ்டாப்ளிஷன் பண்ணுவாங்க. அப்போ நான் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் கூக்குரலும் கொள்ளையும் உண்டாகும். இதுதான் அந்த அந்தி கிறிஸ்துனுடைய வருகை. இப்போ நீங்கள் கவனிச்சுக்கங்க, அப்படியே கவனிச்சுக்கோங்க. காலம்னா ஒரு ஆண்டு, காலங்கள் 2 ஆண்டு, அரைக்காலம் அரை ஆண்டு, 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷத்தை தான் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி
உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களை 2 ஆண்டு இது இங்கே வரல. சரி, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் 1 + 2 3 அரை காலமும் இந்த 3.5 ஆண்டுகள் செல்லும் மட்டும் அவங்க இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கான அடையாளம் என்னென்னா, உலக அரசாங்கம் இயங்க ஆரம்பிக்கிறது. உலக அரசாங்கம்னா நான் சொன்னேன்ல, அதாவது ஒட்டுமொத்த உலகமும் ஒரு ஆட்சிக்கு கீழே வரணும். இப்போ பாருங்கள், இந்தியாவை யார் ஆள்றது? பிஜேபி இல்லைங்களா? இப்போ அமெரிக்காவை அது ஒரு நாடு, அது தனியாக ஒருத்தர் ஆள்றாரு. இப்படி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒருத்தர் ஆளுவார் பாரு, அதுதான் அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லாரும் இவர் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. யாரு? அந்தி கிறிஸ்து. அதுதான் இந்த வசனத்தை நம்ம குறிக்கிறது. எப்படின்னா, உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு ஆட்சிக்கு கீழே வரும் பொழுது உலகம் முடிவு ஆரம்பம். அல்லேலூயா. அடுத்ததாக 34 ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 11:10. அக்காலத்திலே அடுத்த வசனம். ஆமென். இன்னொரு அடையாளம் என்னன்னு சொன்னால், சிதறி இருக்கிற யூதர்கள் எல்லாரும் பல நாடுகளிலே பல இடங்களிலே சிதறி இருக்கிற யூதர்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு கூடி வருவார்கள். அப்படி கூடி வந்தாங்கன்னா காலம் கடைசியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. 35வது ஏசாயா 66 7வது 8வது வசனம். ம் 7 8. ஆமென், ஆமென். இப்போ நீங்கள் கவனிங்க. முதல்ல இப்போ நம்ம 34 என்ன சொன்னேன்? யூத மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். சிதறி இருக்கிற யூத மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுவாங்க. எதுக்காக? அப்படி சேர்த்தாங்கன்னா கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு. அடுத்தது 35வது வசன காரியங்களை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் நாட்டை மறுபடியும் நிறுவுவது. அதாவது இஸ்ரவேல் நாடு ஏற்கனவே அது பார்த்திங்கன்னா எல்லாரும் இஸ்ரவேல் சிதறி போச்சு. எப்பெல்லாம் சிதறோன்னு சொன்னால், தேவனுக்கு கோபம் ஊட்டும் போதெல்லாம் தேவன் அவங்கள கைவிட்டுருவார். பக்கத்து அண்டை நாடு வரும், அவங்கள சிதற அடிச்சிடும், அவங்க சிதறி போகும், மூலிகை ஒத்தரா ஓடி பல நாடுகளில் சிதறி வாழ்வாங்க. இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். தாவீது 40 வருஷம் சிறப்பாக ஆண்டார். அதுக்கப்புறம் சாலமோன் 40 வருஷம் சிறப்பாக ஆண்டார். அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சிதறி சண்டை போட்டு இப்படி பிரிஞ்சு போய்கிட்டே இருந்தாங்க.
இப்போ இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னா, இப்போ அதுக்கப்புறம் வந்து இஸ்ரவேல் மறுபடியும் சேர்க்கப்பட்டுச்சு, மறுபடியும் இஸ்ரவேல் நாடாக உருவாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே அது சிதறி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நாடாக ஒன்று சேர்க்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் நாடு மறுபடியும் ரியா, அதாவது மறுபடியுமாக இந்த இஸ்ரவேல் நாடு புதுப்பிக்கப்படும். அப்படி புதுப்பிக்கப்படும் பொழுது நாட்கள் கடைசி காலத்துக்கு இது அடையாளமாய் இருக்கும். 36 ஏசாயா 37 33 35 37 35 வரை. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 33 35 வரை. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே உலகத்து காரியங்களை சம்பந்தப்பட்ட உலகத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை சம்பந்தப்பட்டது. நாம் இங்கே நடக்கலையேன்னு பார்க்கக்கூடாது. அது எங்கே நடக்கணும்னு பைபிள் சொல்லுதோ அங்கே தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 36வது இஸ்ரவேல் அந்த நிலத்தை பண்படுத்துவார்கள். அதாவது இஸ்ரவேல் வந்து நீங்கள் இஸ்ரவேல் பார்த்தீங்கன்னா வெறும் இது கல்லும் மண்ணுமாக தான் இருக்கும். ஒரு நம்மள மாதிரி இங்கே மாதிரி சமபூமி இது மாதிரிலாம் கிடையாது. அங்கே எல்லாம் மலை சார்ந்த ஊர் தான். அங்கே பார்த்தீங்கன்னா விளைச்சலுக்கு வழியே கிடையாது. ஆனால் அங்கே முதல் அந்த இடத்துலையே விளைச்சலை உருவாக்குனது அவங்க வந்து அந்த நீர் பாய்ச்சன வசதியெல்லாம் ஏற்படுத்தி விளைச்சலை அங்கே அதிகமாக உற்பத்தி ஆக்குறாங்க. அப்போது அவங்க இன்னும் என்ன பண்ண போகிறாங்களாம், இஸ்ரவேல் நிலங்களை இஸ்ரவேல் எங்கெங்கெல்லாம் அதனுடைய எல்லை இருக்கோ அந்த எல்லைகள் எல்லாவற்றிலும் என்ன பண்ண போகிறாங்க, பண்படுத்த போகிறார்கள். அப்படி பண்படுத்துகிற நாட்கள் வரும் பொழுது உலகத்தினுடைய கடைசி காலம். அடுத்ததாக 37 செப்பனியா 3:9. அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்பனியா 3:9 ஜனங்களுடைய பாஷைகளை, அதாவது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவர் பாஷைகளை என்ன பண்ணுறாரு, சுத்தம் பண்ணுகிறார். பாஷைகள் சுத்தமாக்கப்படும் பொழுது கடைசி காலம் வரும் என்று அறிந்து கொள்ளுங்கள். அடுத்தது 38 லூக்கா 21:24. சீக்கிரமா. அடுத்தது எருசலேம் மீண்டும் ஆக்கிரமிப்புக்குள்ளாக போகும். அதாவது மறுபடி இப்போ எருசலேம் வந்து இஸ்ரவேல் கையில் இருக்குது. திரும்ப அது வந்து ஆக்கிரமித்து அடுத்த கையில் போகும்போது என்ன வரும், கடைசி காலம் என்று அறிந்து கொள்ளுங்கள். எருசலேம் ஆக்கிரமிப்பு இப்போ வந்து யூதர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு வேளை இப்போ நடக்கிற சண்டையில் அது ஒரு வேளை பாலஸ்தீனர் கைக்கு போகுமானால், போக வேண்டி வந்தால், அப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்று பொருள். அதனால் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. 39 சகரியா 12:6.
ஆமேன். அடுத்தது 39வது, இஸ்ரவேல் இராணுவம் மீண்டும் எழுச்சி பெறும். இஸ்ரவேல் இராணுவம் மீண்டும் எழுச்சி பெறும். எழுச்சினா எய்ட்ஸ் இல்லை, எழுச்சி, அதாவது புத்துரு எழுப்புதல் உண்டாகும். அதாவது அதனுடைய ஆதிக்கம் அதிகமாய் உண்டாகும். 40 சகரியா 12:3. அடுத்தது இந்த வசனத்தை நீங்கள் பொறுமையாக கூட படிச்சிங்க, அது விளக்கமாக சொல்கிறேன். உலக அரசியல் பார்வை இஸ்ரவேல் மேல் கவனம் திரும்பும். இஸ்ரவேல் மேலே உலக அரசியல் பார்வை கவனம் திரும்பும். இப்போவே அப்படி தான் இருக்குது. உலக அரசியல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்லின்னு இருக்கிறாங்க, இது மாதிரி சண்டையை நிறுத்து, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. இவங்க அதை கேட்கல, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உலக அரசியல் பார்வை இஸ்ரவேல் மேல் திரும்பும்போது கடைசி காலம் வந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். 41வது, ரஷ்யா இஸ்ரவேலை அச்சுறுத்தும். அப்படி அச்சுறுத்தும் பொழுது கடைசி காலம் வரும். இப்போ அறிக்கைலாம் இடுறாங்க, இஸ்ரவேலை யுத்தத்தை நிறுத்த சொல்லி அறிக்கையிடுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, நீ முதல்ல யுத்தத்தை நிறுத்துறான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் மேலே சண்டை போட்டுக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இஸ்ரவேல் காசா மேலே யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல நீ நிறுத்து, 1 வருஷமாக சண்டை போட்டுக்கிற, அதை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாருங்கள், ரஷ்யா இஸ்ரவேலை அச்சுறுத்தும். அப்படி அதில் எசேக்கியா 38ஆம் அதிகாரமும் 39ஆம் அதிகாரம் ஃபுல் அதிகாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக வீடுகளில் படிங்க. அப்பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், ரஷ்யா இஸ்ரவேலை அச்சுறுத்தும் பொழுது கடைசி காலம் வந்திருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். 42 35வது எசேக்கியா 35வது அதிகாரம் 38வது அதிகாரமும் 35 36 எசேக்கியேல் 35 36 அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நான் சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சு பொறுமையாக டைம் கிடைக்கும்போது பொறுமையாக படிங்க. அரபு நாடுகள் இஸ்ரவேலை அச்சுறுத்தும். அரபு நாடுகள் இஸ்ரவேலை அச்சுறுத்தும். நடக்குமா? இப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அரபு நாடுகளில் இஸ்ரவேலை பார்த்து காசா மேலே நடக்கிற யுத்தத்தை நிறுத்து, இல்லை நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகினால் கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளுங்கள். 43 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் உங்களுக்கு புரியுதா? வசனம் படிச்சதில் எதுனா புரியுதா? நானே சொல்லிடுவா. முதலாவது அதாவது இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை மறுதலிப்பார்கள். அந்த வசனத்தினுடைய முழு வசனத்தினுடைய சுருக்கம் நீங்கள் திரும்ப ஒன்றாவது வாசித்து பாருங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்கள் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்து சகலமும் சிருஷ்டித்து தோற்றம் முதல் இருக்கிறபடியே இருக்கிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய 2ஆம் வருகையை மறுதலிப்பார்கள். அப்படி மறுதலிக்கும் பொழுது கர்த்தருடைய உலகத்தினுடைய கடைசி காலம் வரும். இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை மறுதலிக்கும் பொழுது
உலகத்தினுடைய கடைசி காலம் வரும். 44 ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 22 வரை. இருபத்தொன்று 22 போதும். இப்போ நம்ம பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 22 வரை தேவனுடைய படைப்புகளை, தேவனுடைய கிரியைகளை மறுப்பார்கள். அதாவது அவங்க ஞானின்னு நினச்சிக்கிட்டு தேவனுடைய காரியங்களை, இந்த வசனம் 22வது வசனம் பாருங்கள், அப்போ புரியும் உங்களுக்கு ஈஸியாக. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராக இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சிருஷ்டியை தேவன் தான் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அதெல்லாம் ஞானம், அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது சர் ஐசக் நியூட்டன். அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணார், புவி ஈர்ப்பு விசை ஒன்றோட ஒன்று இழுப்பு விசையில் தான் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு ஒரு உருவமாக வடைஞ்சி செய்து வச்சார். அவருடைய அசிஸ்டண்ட் என்ன பண்ணார், இது யார் முதல்ல அவர் அவங்க அசிஸ்டண்ட் கடவுள் இல்லைன்ற நம்பிக்கை உடையவர். இவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். ஐசக் நியூட்டன் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அவர் அசிஸ்டண்ட் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் என்ன சொன்னார், அவருக்கு புத்தி வரணுன்றதுக்காக இதை சொல்கிறாரு. இது செய்து டேபிள் மேலே வச்சுருக்காரு. இது யார் செய்தாங்கன்னு கேட்குறாரு அசிஸ்டண்ட்டு. அவர் ஐசக் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அது தானாக உருவாச்சு அப்படின்றாரு. அது எப்படி தானாக உருவாகும், யாரோ ஒருத்தர் செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதே போல தான் உலகம், சிருஷ்டிப்பு, படைப்பு எல்லாமே ஒருவர் செய்தார், அவர் தான் கடவுள். அவர் செய்யலைன்னு சொன்னால் எதுவும் தானாக வராது அப்படின்னு சொல்லி அந்த நாத்திக அசிஸ்டண்ட்டுக்கு இவர் அதை சொல்லி கொடுத்தார். அதே போல் தேவனுடைய படைப்பெல்லாம், படைக்கப்பட்டிருக்கிற எல்லா படைப்புகளும் தேவனால் மட்டுமே படைக்கப்பட்டது, எதுவும் தானாக வரவில்லை. அல்லேலூயா. 45வது யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 29வது வசனம். 2:28 29. ஆமென். இப்போ கவனிங்க, ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சபைகளில் நீங்கள் எடுத்திங்கன்னா, அபிஷேகம் பெற்றவங்கன்னு எடுத்திங்கன்னா 1-2 பேர் அப்படி இருப்பாங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது அபிஷேகம் பெறாதவங்கன்னு எடுத்திங்கன்னா 1-2 பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போது அபிஷேகம் பெறாதவங்க எத்தனை பேருன்னா, அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேர்னா 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சுன்னா, அபிஷேகம் பெற்றவங்க என்னானாங்க, அபிஷேகம் அவங்களுக்குள்ளே என்னாச்சு அப்படின்னா, அபிஷேகத்தை அவங்க ஒன்று இழந்துட்டாங்க, இன்னும் அபிஷேகத்தை பெறலைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கவனிங்க, கடைசி நாட்களில் எல்லாரும், மாம்சமான எல்லாரும் மேலும் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும். அப்படி ஊற்றப்பட்டுச்சுன்னா அதுதான் கடைசி காலம். அடுத்தது 46 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14. 24:14. அடுத்தது கவனிங்க, 46
ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசித்தப்படுத்தப்படும். அதாவது உலகம் எங்கும் எப்போ உலகம் முழுக்க சுவிசேஷம் சொல்லப்படுதோ அப்போது கடைசி நாட்கள் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ சுவிசேஷத்துக்கு தடை இருக்குது. அதாவது வெளிப்படையாக கிடையாது, ஆனால் மறைமுகமாக தடை இருக்குது. இப்போது நீங்கள் பாருங்கள், நம்ம ஊரில் இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறோம். நம்ம ஊர்லேயே கூட என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டாண்ட சொல்லாதீங்க, அங்கே சொல்லாதீங்க, இங்கே சொல்லாதீங்க. ஆனால் நம்ம தெரிஞ்ச வீட்டில் போய் சொல்லுவோம், இங்கெல்லாம் சொல்லாதீங்க. நீ யாரும் அதை கேட்கறதுக்கு, நம்ம கேட்கறதுக்கு வழி இல்லை. ஏன்னா நாம் அமைதியை ஃபாலோ பண்ணுறோம், அவங்க அராஜகத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் ரட்சிக்கப்படும் போது சுவிசேஷம் சொன்ன அளவுக்கு இப்போ சுவிசேஷங்கள் சொல்லப்பட முடியவில்லை. அப்போ சுவிசேஷத்துக்கு என்ன ஆகும்னா, எங்கும் பிரசித்தமாச்சுன்னா உலகம் எங்கும் எந்த தடையும் இல்லாத சுவிசேஷம் சொல்லப்படுமானால் ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த காலம் உலகத்தினுடைய கடைசி காலத்துக்கு அது அடையாளமாய் இருக்கிறது. 47 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:14. அந்த வசனத்தை நம்ம படிச்சிட்டதுனால அது விளக்கம் மட்டும் நான் சொல்கிறேன். வேதாகமும் பல மொழிகளில் அச்சாகி மக்கள் அவைகளை பெற்றுக்கொள்வார்கள் அல்லது படிப்பார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிள் உலக மொழிகளில் அதிகமான மொழிகளில் இருக்கிற ஒரே புத்தகம் பைபிள் மட்டும்தான். அல்லேலூயா. நிறைய மொழிகளில் இருக்கிற ஒரே புத்தகம் பைபிள் மட்டும்தான். இப்போ நம்ம இந்த இந்தியாவில் சொல்கிறாங்களே, இதுதான் வேதம், இதுதான் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஒரே மொழியில் மட்டும்தான் இருக்குது. அது ஒரே மொழி, சமஸ்கிருதங்கிற ஒரே மொழியில் தான் இருக்குது. ஆனால் நம்முடைய வேதம் அவங்கவுங்க என்னென்ன மொழி பேசுகிறாங்களோ அந்தந்த மொழியில் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதாகமம் பல மொழிகளில் அச்சிடப்பட்டு மக்களுக்கு பயன்பாட்டுக்குள்ளே வரும். அப்பொழுது கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் என்று பொருள். 48 ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆமேன். இங்கே பாருங்கள், இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் மீதியாக இருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் மக்களில் இன்னும் ரட்சிக்கப்படாத மீதியாக இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யூத மதம் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்று மறுமலர்ச்சி உண்டாகும். அப்படி உண்டாகும்போது உலகத்தினுடைய முடிவு வரும். இப்போ நீங்கள் யூதர்கள் எல்லாரும் கிறிஸ்தவங்களானா கிடையாது. யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களான்னா இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவை அவங்க தெய்வமாகவே நினைக்கல, ஒரு தேவ தூதராக, ஒரு சீஷராக கூட நினைக்கல. ஏன்னா அவர் தண்டிக்கப்பட்டவர் அப்படின்னு யூதர்கள் அவரை இன்ன வரையிலும் ஏற்றுக்கொள்ளலை. கிறிஸ்தவங்க ஒரு சில யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க இஸ்ரவேலில் 3 மதமாக இருக்காங்க. 1 யூதர்கள், 2 கிறிஸ்தவர்கள், 3 இஸ்லாமியர்கள். 3 தனித்தனியாக இருக்காங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாகவில்லை. ஆனால் கடைசி காலங்களில் என்ன ஆகுனா, இந்த ரட்சிக்கப்படாத இருக்கிற யூதர்களும் ரட்சிக்கப்படுவாங்க. எப்படின்னு சொன்னால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று ஏற்றுக்கொள்வாங்க. அப்பொழுது இந்த உலகத்தினுடைய கடைசி காலம் உண்டாகும். அடுத்தது 49வது ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமோஸ் 9:11.
ஆமேன். அடுத்தது கவனிச்சிங்கன்னா 49வது, அதாவது இந்த எருசலேமில் அவர் புதுப்பித்து கட்டுவேன்னு சொல்கிறார் இல்லையா. தாவீதின் துதி ஆராதனை மறுமலர்ச்சி பெறும். அதாவது துதி ஆராதனை மறுபடியும் தேவ பிள்ளைகள் மத்தியில் மறுமலர்ச்சி பெறும். அதாவது நிறைய ஜெபிக்காதவங்கெல்லாம் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் இன்னும் இயேசுவை ஏற்றுவை அறியாத நாடுகளிலே இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட்டு தாவீதின் ஆராதனை, தாவீதின் துதி ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது உலகத்தின் கடைசி காலம் வரும். கடைசியாக 50வதாக தானியேல் 12ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். கடைசியா 50வது, வேதாகமம் தீர்க்க தரிசனங்களை வேதாகமத்தினுடைய தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளும் பொழுது உலகத்தினுடைய கடைசி காலம் வரும். இப்போ நீங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எந்த தீர்க்க தரிசனம் புரிஞ்சுது? பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களே இன்னும் நமக்கு புரியாது. பழைய ஏற்பாட்டை விட்டுருங்க, புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்களே இன்னும் நமக்கு அறியாதவைகளாக இருக்கிறது. அப்போது இதுக்கு நமக்கு இன்னும் அறியலைன்னா இன்னும் பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நமக்கு இன்னும் அறியாத ஒரு பெரிய காரியமாக இருக்குது. ஒரு இப்படிப்பட்ட காலத்தில் இந்த வேதகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்பொழுது புரிந்து கொள்ளப்படுகிறதோ அப்பொழுது இந்த உலகத்தின் கடைசி காலம் ஆரம்பம். இந்த 50 காரியங்களை சொல்லும்படி தேவன் கிருபை செய்தார். அவருக்கே எல்லா மகிமை. கடைசியாக சொன்ன 20 வசனங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். விளக்கமாக பிரசங்கம் மாதிரி சொல்லாதபடி வசனத்தை மட்டும் சொன்னேன். ஏன்னா நின்றுச்சுன்னா சொல்ல முடியாது. அதனால் அதை நான் சுருக்கமாக சொல்லி முடித்தேன். நீங்கள் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ஒவ்வொரு அதிகாரம் 2 அதிகாரம் வரும். அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இப்போ நம்ம படித்து சொல்லணும்னா முடியுமானா முடியாது. அப்போ நீங்கள் படிக்க முடியுமானா படிக்கலாம். இந்த ஒரு வசனத்தை, இந்த ஒரு அதிகாரத்தை எடுத்து நீங்கள் பொறுமையாக படித்து நான் சொன்ன அந்த தலைப்பை எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன விளக்கம்னு நான் சொல்லிட்டேன். அந்த விளக்கத்துக்கு ஏற்ற மாதிரி படித்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அந்த பதில் உங்களுக்கு கிடச்சிருச்சு. 50 அடையாளங்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய கடைசி காலத்தில் 50 அடையாளங்கள் நாம் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இந்த 50 அடையாளங்களையும் நிச்சயமாக நடக்கும். அது நடக்கும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், காலம் கடைசியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.